ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரான் பெப்பர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ இது செய்யறதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அளவாக சூடியேறி வரும்போது 4 பெல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த கலர் மாதிரி வதங்கி வரும். அதனால் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். அந்த கலரும் மாறி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி துருவல் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். பூண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 போல் பூண்டு பல் எடுத்து பொடியாக நறுக்கி இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நான் ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்திருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வர வரைக்கும் வதக்கி விடணும். அடுத்து இதில் சேர்க்கறது பார்த்திங்கன்னா 3 நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி அது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வதக்கி விடணும். தக்காளி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வதக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீஞ்ச போல் ஆகிடும். ஆனால் வெங்காயம் கருகுச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தக்காளி அந்தளவுக்கு கருகக்கூடாது. அதனால் நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விடணும். இப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி நல்லா குழையிறப்போ நல்லா வதங்கி வரணுன்றதால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நான் வதக்கி விடுறேன். நல்லா இந்த பக்கம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை உள்ளே சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு வாங்கினது 1/2 கிலோ வாங்கிட்டு அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இந்த இறால் கிரேவிக்கு தகுந்த போல் நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறோம். அதுக்கு தகுந்த போல் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் சேர்க்கறதுக்கு நம்ம மசாலா பொருள் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற வெங்காயம் தக்காளி இந்த இறாலுக்கு தகுந்த போல் நான் வந்து இதில் மசாலா பொருள் வறுத்து எடுக்கிறோம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வரமிளகாய் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்காம தான் இந்த ப்ரான் பெப்பர் கிரேவி செய்கிறோம். அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். அடுத்து இதில் மசாலா பொருள்னு பார்த்திங்கன்னா அனாச்சிப்பூ 1 பூ சேர்த்துருக்குறேன். 2 ஏலக்காய் 2 கிராம்பு கொஞ்சமாக பட்டை இதெல்லாமே இதில் சேர்த்துட்டு இது ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வறுத்து விடணும். இந்த சீரகம் மல்லி எல்லாம் வந்து நல்லா வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு வறுத்து விட்டால் போதும். மல்லியும் மிளகும் வறுபட்டால் போதும். அந்தளவுக்கு நம்ம இதை வறுத்து விடணும். நல்லா வறுத்து மைல்டாக ஒரு வாசனை வரும். அந்த பக்குவத்துக்கு இதை வறுத்து விடணும். வறுத்து விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சீரகமெல்லாம் லேசாக வெடித்து வருது. சோம்பும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு நல்லா ஒரு வாசனையாக வருது. அது வரைக்கும் இதை நான் நல்லா வறுத்து விட்டுட்டுருக்கேன். இப்போ சீரகமெல்லாம் வெடித்து வந்துடுது. சரியான அளவு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நம்ம ஆறுனதும் நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு இறா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இது ஒரு 3 நிமிஷமாக நான் மூடி போட்டு விட்டுருக்கேன். இதை ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்த மல்லி மிளகாய் பொடியை நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விடணும். இறா பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொடியை சேர்த்துருக்குறோம். பொடியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தான் கலந்து விட்டுடலாம்.
கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்தேன். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற போல் இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு நிமிஷம் போல் இதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் செய்யலாம். ரொம்ப சிம்மிலே ஒரு நிமிஷம் வச்சுட்டு நான் ஓப்பன் செஞ்சுருக்கிறேன். ஓப்பன் செஞ்சுட்டு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி, நீங்கள் நல்லா கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்க்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும்னு நினச்சதால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்து ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எறா வந்து நல்லா வெந்த வாசனை வந்துடுச்சு. எறா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஓப்பன் செஞ்சு மல்லி புதினா கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் மேலாக்க நம்ம தூவி விட்டுடலாம். இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இது சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமன்னு மசாலா வாசனையோட ப்ரான் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாதம் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். தோசையோடையும் சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சுவையாக செஞ்சுருக்கிற இந்த ப்ரான் பெப்பர் கிரேவி பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ரோஜா கிளாசிக் சேனலோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.